Hello everyone, welcome back to my சின்ன சின்ன இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வந்து பண்றாங்க. எதுக்கு நான் நிக்கணும் இந்த கேமரால சாவடிச்சு நீங்க என்னடி ரொம்ப ஓவர் அடிக்குற போட்டே வாயில சொல்றது சொல்றது எனக்கு சிரிப்பு வருது. அவன் வீடியோ பார்க்க மாட்டான். ஸோ S22 ஃபீச்சர்ஸும் S22 அல்ட்ராவோட ஃபீச்சர்ஸும் ஷேர் பண்ணுறது தான் இந்த வெல்கம் பேக் டு மை சேனல் ஜெரோம் ஃப்ராங்க்லின். ஆக்சுவலாக இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா S22 அல்ட்ரா ரீசெண்டாக பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்களா. அதில் வந்து S Penன்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. அது வந்து நிறைய பேருக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு நிறைய பேருக்கு டவுட் இருக்குது. ஸோ அதே சமயம் S Penக்கு நிறைய ஃபேன் பேஸே இருக்குன்னு சொல்லலாம். ஸோ இது யூஸ்ஃபுல்லாக இல்லையான்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். இதோட ஃபீச்சர்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். அது இல்லாமல் S22 அல்ட்ராவோட ஹிடன் ஃபீச்சர்ஸ் அண்ட் டாப் ஃபீச்சர்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோ பார்க்கலாம். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். S Penல நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. இந்த S Penனை வந்து ரிமோட்டாக யூஸ் பண்ணி நம்ம ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே எடுக்கலாம். ரிமோட் கண்ட்ரோல் மீன்ஸ் நம்ம ஒரு டிஸ்டன்ஸ்லேருந்து நம்ம ஃபோட்டோஸ் எடுக்கிறதா இருக்கட்டும், அதுக்கப்புறம் பர்ட் ஷாட் எடுக்கிறதா இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து செல்ஃபி எடுக்கிறதா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே S Pen யூஸ் பண்ணலாம். ஏர் கெஸ்டர் ஆப்ஷன் மூலமாக ஃபோனை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம். திடீர்னு நம்ம வந்து இன்ஸ்டன்ட் நோட்ஸ் வந்து நம்ம எடுக்கலாம். அந்த பெண்ணை யூஸ் பண்ணி S22 அல்ட்ரா மொபைலில் அந்த ஸ்க்ரீனில் வந்து அந்த பெண்ணை யூஸ் பண்ணி நம்ம நோட்ஸ் எல்லாம் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம லேட்டராக சேவ் பண்ணிக்கலாம். இப்போ சடனாக வந்து ஏதாவது உங்களுக்கு வந்து நோட்ஸ் எடுக்கணும் அப்படின்னா அந்த டைமில் பென் பேப்பர்லாம் சர்ச் பண்ண முடியாதுல்ல. அந்த டைமில் வந்து உங்கள் மொபைல் எடுத்துகிட்டு ஜஸ்ட் நீங்கள் உங்கள் மொபைல் லாக் கூட எடுக்கணும். ஜஸ்ட் இந்த பெண்ணை மட்டும் எடுத்துகிட்டு அப்படியே எழுத ஆரம்பிச்சுட்டு அது சேவ் கொடுத்தா சேவ் ஆகிடும். ஆமாம். அடுத்த ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த S Penல நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஸோ அடுத்ததாக நம்ம வந்து பார்க்கும்போது இதில் ட்ராயிங்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து சில்ட்ரனுக்கு வந்து ஒரு அவங்களுக்கு ட்ராயிங் பர்பஸ்க்கு, அவங்க லேர்னிங் பர்பஸ்க்கு நிறையா யூஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் இது வந்து நம்ம ஆஃபீஸ் ரிலேட்டட் ஒர்க்ஸ்க்கு நிறைய யூஸ் பண்ணலாம். ஆஃபீஸில் வந்து ஒரு ப்ரெசன்டேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா அதை PPTக்கு வந்து யூஸ் பண்ணும்போது இதை வந்து S Pen மூலமாக நீங்கள் கண்ட்ரோல் பண்ணி நல்லா சூப்பராகவே எக்ஸ்பிளைன் பண்ண முடியும் டிஸ்டன்ஸ்லேருந்து. S Penல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நோட்ஸ் எடுக்கிறப்போ பார்த்தீங்கன்னா நேச்சுரலாக நீங்கள் வந்து ஒரு நோட் புக்கில் ரைட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் வந்து கூகுள் ட்ரான்ஸ்லேட்டராக யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் நிறைய அதர் ஃபீச்சர்ஸ் இருக்குது. நீங்கள் இப்போ S Pen நீங்கள் வெளியே எடுக்கும்போதே பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராப் டவுனில் நிறையா வந்து ஃபீச்சர்ஸ் ஓப்பன் ஆகும். அதில் ஒவ்வொரு ஃபீச்சர்ஸையும் பார்த்தீங்கன்னா நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே போகலாம். அதையும் நான் வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களுக்கு சொல்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் கிரியேட் நோட்டுன்னு இருக்குது. இதில் வந்து நம்ம நோட்ஸ் வந்து எடுத்துக்கலாம். இது வந்து நம்ம நோட்டில் நம்ம எப்படி எழுதுகிறோமோ அதே ஸ்மூத்னஸ் வந்து இதுலேயும் கிடைக்கிது. ஸோ நெக்ஸ்ட்டு ஃபீச்சர் வந்து பார்த்திங்கன்னா நோட்ஸ் எல்லாத்தையும் இது பார்த்துக்கலாம் S Pen மூலமாக. S Penல இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கையில் வந்து டச் பண்ணுறப்போ அக்யூரசி இருக்காது. ஸோ இந்த S Pen மூலமாக நம்ம டச் பண்ணுறப்போ அந்த அக்யூரசி வந்து சூப்பராகவே இருக்கும். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நீங்கள் எடிட்டிங் பண்ணுற மாரி இருந்துச்சு, ஃபோனில் எடிட்டிங் பண்ணுற மாரி இருந்தாலோ, இல்லை வீடியோ எடிட்டிங், ஃபோட்டோ எடிட்டிங் பண்ணுற மாரி இருந்தாலோ, இல்லை நிறைய பர்பஸ்க்கு வந்து இந்த அக்யூரசி வந்து நம்மளுக்கு தேவைப்படும். அதுக்கு வந்து S Pen வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ அடுத்து வந்து ஸ்மார்ட் செலக்ட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த ஸ்மார்ட் செலக்ட் என்ன பண்ணுது அப்படின்னா நம்ம இப்போ ஒரு தேவைப்படுற பிளேஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பிளேஸில் வந்து நம்ம வந்து ஸ்மார்ட் செலக்ட் பண்ணிக்கலாம். நான் இந்த ஏரியாவை மட்டும் ஸ்மார்ட் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா மட்டும் நம்மளுக்கு வந்து கிடைக்கிது. இதை வந்து நம்ம வந்து இன்கேஸ் நீங்கள் வந்து ஒரு ப்ரௌசிங் பண்ணாலோ, இல்லைனா ஒரு கூகுளில் வந்து ஏதாவது நீங்கள் சர்ச் பண்ணி அதை இன்ஃபர்மேஷன் வந்து மற்றவங்களுக்கு அனுப்புறதாலோ அந்த ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் தேவைப்படுற இடத்த மட்டும் செலக்ட் பண்ணி அதை நம்ம வந்து ஷேர் பண்ணிக்கலாம். இதில் வேறு ஏதாவது டெக்ஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதேமாரி வந்து ஒரு ஃபீச்சர் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தேர்ட் வந்து ஸ்க்ரீன் ரைட்டுன்னு இருக்குது. இது என்ன பண்ணுன்னா ஸ்க்ரீன் ரைட்டை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துரும். ஸோ இதே ஏதாவது வைல் ப்ரௌசிங் இல்லைனா வந்து நீங்கள் வந்து வேறு ஏதாவது ஒரு பர்பஸில் வீடியோ, ஃபோட்டோ ஏதோ ஒன்று பார்க்குறீங்க அப்படின்னா அது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துரும். அதில் நீங்கள் அது என்ன இன்ஃபர்மேஷனோ அது இதை நோட் பண்ணி நீங்கள் வந்து இதை சென்ட் பண்ணலாம். ஸோ நீங்கள் இன்கேஸ் ஏதோ டிசைனிங்கோ இதெல்லாம் வந்து ஏதோ ப்ரௌசிங் வந்து நீங்கள் பார்க்கும்போது ஒரு இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷனை வந்து மற்றவங்களுக்கு வந்து சென்ட் பண்ணுறப்போ வந்து ஸோ இதுமாரி நீங்கள் நோட் பண்ணி அதில் அவங்களுக்கு ரைட் பண்ணி என்ன இன்ஃபர்மேஷனோ அதில் எழுதி நீங்கள் வந்து அதை சென்ட் பண்ணுறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா லைவ் மெசேஜஸ் இருக்குது. லைவ் மெசேஜ் என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா இது ஆஸ் யூஷுவல் கேமராவிலையும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து யாருக்காவது ஏதாவது இன்விடேஷனோ இல்லைனா ஒரு பர்த்டே விஷஸோ அனுப்பணும் அப்படின்னா நம்ம எப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஸ்டார்ட் ட்ராயிங்னு கொடுத்துருங்க. இதை வந்து டன் கொடுத்தீங்கன்னா இதில் வேரியஸ் எஃபெக்ட்ஸ் வந்து நீங்கள் ஆட் பண்ணி நீங்கள் இதை வந்து ஒரு பர்சனுக்கு வந்து செட் பண்ணிக்கலாம். விஷ் ஹாப்பி பர்த்டே, விஷ் இது மாதிரி சும்மா இது ஸ்க்ரீன் ரைட்டிங்கில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ட்ராயிங் வித் எஃபெக்டோட வந்து நீங்கள் மற்றவங்களுக்கு சென்ட் பண்ணிக்க முடியும். இதுமாரி நிறைய எஃபெக்ட் இருக்குது. இது ஒரு வீடியோவாக கன்வெர்ட் ஆகி போகும், இல்லை கிஃப்டாக கன்வெர்ட் ஆகி கூட போகும். அடுத்து வந்து டிரான்ஸ்லேட்னு இருக்குது. ஸோ இதில் என்ன ஆகும் அப்படின்னா நீங்கள் வந்து இப்போ கூகுளில் போயிட்டு ஏதாவது இதை சர்ச் பண்ணுறீங்க அப்படின்னா இப்போ பார்த்தீங்கன்னா மிரர் லெசன் இருக்குது, கண்ணாடி அட்டுறதுன்னு இருக்குது. ஸோ இதுமாரி ஒரு சின்ன
ட்ரான்ஸ்லேட் பண்ணி சொல்லும். இது எதுக்கு யூஸ் ஆகும்னா, நீங்கள் இன்கேஸ் எதுவும் புக் ரீட் பண்ணுறீங்க மொபைலில் அப்படின்னா, ஏதோ ப்ரௌஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, ஏதோ மீனிங் தெரியும்னா நீங்கள் இதுமாரி இது பண்ணிங்கன்னா அது கரெக்டாக அது வந்து அதுக்கு ட்ரான்ஸ்லேட் பண்ணி கொடுக்கும். எந்த லாங்குவேஜ் வரைக்கும் இது வேணால் ட்ரான்ஸ்லேட் பண்ணலாம். ஃபுல்லாக வந்து இது வந்து கூகுளில் இருக்க எல்லா லாங்குவேஜும் இது சப்போர்ட் பண்ணும். அடுத்து பார்த்தீங்கன்னா பென் இருக்குது. இந்த பென் ஆக்சுவலாக என்ன பண்ணும் அப்படின்னா, நீங்கள் இப்போ இன்கேஸ் இந்த இதில் ஏதாவது ட்ராயிங்ஸ் வந்து உங்கள் கிட்ஸுக்கோ ஏதாவது நீங்களோ ஏதாவது பண்ணணும், உங்களுக்கு வந்து ட்ராயிங் இந்த பிக்சரைசேஷனில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் அது வந்து கலரிங் பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் ஃபீச்சர் பார்த்தீங்கன்னா மேக்னிஃபை. இந்த மேக்னிஃபைல என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து எந்த ஒரு நீங்கள் வந்து ப்ரௌசிங் பண்ணாலும் வந்து இதை நீங்கள் சின்ன வேர்ட்ஸ்லாம் வந்து மேக்ஸிமைஸ் பண்ணி பார்த்துக்கலாம். இல்லை வேரியஸ் பர்பஸ் வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இதில் வந்து நிறையா ஃபீச்சர்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஓகே. இதில் வந்து பார்த்தீங்கன்னா S22 டெக்ஸ்ட் நீங்கள் ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த ஒரு டெக்ஸ்ட் வந்து கம்போஸ் பண்ணும்போதும், இப்போ நீங்கள் வந்து இந்த ஹேண்ட் ரைட்டிங் டெஸ்ட் வந்து ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் நீங்கள் வந்து டைப் பண்ணுறீங்கள, அந்த டைப் பண்ணவே தேவையில்லை. நீங்கள் வந்து அதில் நீங்கள் ஆக்சுவலாக நீங்கள் எழுதுகிற மாதிரி இங்கே நீங்கள் எழுதிக்கலாம். அடுத்து வந்து S20 அல்ட்ராவோட வந்து ஒரு டாப் அண்ட் ஹிடன் ஃபீச்சர்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ வந்து S20 அல்ட்ராவில் வந்து பார்த்தீங்கன்னா டாப் ஃபீச்சர்ஸ்னு சொன்னால் அது கேமரா தான். ஸோ கேமராவில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து கேமராவில் வந்து நிறைய பர்பஸ்க்கு வந்து யூஸ் பண்ணலாம். அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த கேமரா குவாலிட்டி வந்து கிறிஸ்டல் கிளியராக இருக்கும். ஈக்குவல் டு DSLRனே சொல்லலாம். அதுவும் இல்லாமல் இது மெயினாக வந்து அவங்க வந்து மார்க்கெட் பண்ணது பார்த்தீங்கன்னா நைட்டோகிராஃபியில் வந்து நாங்கள் எடுத்து சில பிக்சர்ஸ்லாம் நாங்கள் டெஸ்ட் ஷாட்லாம் எடுத்திருக்கோம். ஸோ அதையும் உங்களுக்கு ஷேர் பண்ணுறோம் பாருங்கள். அதுவும் இல்லாமல் இன்னொரு ஹைலைட் என்ன டெலிஃபோட்டோ லென்ஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து நான் ரீசெண்டாக வந்து சன்னை கூட ஜூம் பண்ணேன், அப்புறம் அதுக்கப்புறம் டிஸ்டன்ஸ் ஆப்ஜெக்ட்லாம் நிறைய ஜூம் பண்ணி பார்த்தேன். ஜூமிங் வந்து சூப்பராகவே இருக்குது. 10x வந்து பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டாக இருக்குது அவுட்புட்டு, அவ்வளோ கிளாரிட்டியாக இருக்குது. ஸோ அந்தமாரி பர்பஸ்க்கு வந்து நம்ம நிறையா யூஸ் ஆகுது S20 அல்ட்ரா. ஒரு வேர்டிங்ஸ்லாம் வந்து கரெக்டாக தெரியுது. எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருந்தாலும் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கார் நம்பராக இருக்கட்டும், ஒரு பஸ் நம்பராக இருக்கட்டும், டிஸ்டன்ஸில் இருக்க ஒரு பஸ் நம்பர் கூட தெளிவாக தெரியுது. அதேமாரி பர்பஸில் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. போர்ட்ரேட் வந்து சூப்பராக இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் அல்காரிதம் வந்து சூப்பராக அவங்க வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி போன இதுலேருந்து S21லேருந்து S22க்கு வந்து சூப்பராக அப்டேட் பண்ணியிருக்காங்க. அது ஒரு மெயினான ஃபீச்சர்னே சொல்லலாம். S20 அல்ட்ராவில் வந்து கஸ்டமைசேஷன் வந்து சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா வால்பேப்பர் வைக்கும்போது சரி, அதுக்கப்புறம் ஐகான்ஸ் வந்து செட் பண்ணும்போது சரி, அதுக்கு கலர் பேட்டர்ன் சொல்லி ஒன்று கொடுத்துருக்காங்க. அது வந்து பார்த்திங்கன்னா எப்படி வால்பேப்பர் சூஸ் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி வந்து எல்லாமே ஃபோனே வந்து கலர் அந்த தீம் வந்து எல்லாமே சேஞ்ச் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் கால் பேக்ரவுண்ட் சொல்லிட்டு ஒரு ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. இதில் என்ன ஃபீச்சர்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து காலுக்கு வந்து நீங்கள் விருப்பப்பட்ட ஒரு வீடியோவோ இல்லை ஃபோட்டோஸோ எது வேணாலும் வைக்கலாம். அது வந்து வைக்கிறப்போ உங்களுக்கு அந்த அனிமேஷன் ஆகட்டும் கிராஃபிக்ஸ் ஆகட்டும் சூப்பராகவே கொடுத்துருக்காங்க. சின்ன இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வந்து பண்ணுறாங்க. உனக்கு தெரியாது இதெல்லாம், இதுக்கு நான் எப்படி சொல்கிறது? என்னடி ரொம்ப ஓவரா அடுக்குற, போட்ட வாயில பல்லெல்லாம் பொறி மாதிரி சதறிடும். நீ எனக்கு பிடிக்கவே இல்லை. நீ நிறைய பேசுற, நான் கம்மியா பேசுறேன். அப்ப நான் பேசும்போது நீ எப்படி நிப்ப? நீ சொல்லு. நீ ஃப்ரேம்குள்ள வந்து நில்லு. ஏதா இருந்தாலும் சில்சனை வச்சுக்கிட்டாவது நிக்கிறேன். அவனை வேடிக்கை பார்த்துட்டாவது. இப்ப பேசுன திருப்பி பேசு. அது மட்டும் இல்லாமல் வந்து S20 அல்ட்ராவில் வந்து ஆட்டோ ஃப்ரேம்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதில் என்ன பர்பஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஃப்ரேம் செட் பண்ணிவிட்டு அதை வந்து கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோ ஃப்ரேம் வந்து கரெக்டாக பண்ணும். ஸோ அது ஒரு ஃபீச்சர்னு சொல்லலாம். ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல். நார்மலாக ஒரு பெண்ணோட ஆப்ஷன் மட்டும் இல்லாமல் இதை வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு நிறைய பர்பஸ் யூஸ் பண்ணலாம். அதுவும் இல்லாமல் இதை வச்சு நிறைய மேஜிக்கே பண்ணலாம்னு வச்சுக்கோங்களேன். இது இதுக்கு நாங்கள் இது வச்ச பேர் ஒரு மந்திர குச்சின்னு கூட சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு ஃபீச்சர்ஸ் வந்து நிறையா இருக்குது. ஸோ இது ஒவ்வொரு ஃபீச்சராக லிஸ்ட் பண்ணுறோம். நீ சொல்கிறது எனக்கு சிரிப்பு இல்லை, அவனும் வீடியோ பார்க்க மாட்டான். அழகாக சொல்லு. நிறைய பர்பஸ் வந்து ரிமோட்டாக யூஸ் பண்ணலாம். ஸோ வந்து ஃபோன் ஆக்சஸ் பண்ணுறது சிரிப்பு வருது. ஏன் டெக்னாலஜி தெரிஞ்ச மாதிரி பேசு. ஆமா, பெரிய டீச்சர் இவ, போடி வேலைய பாத்து. டீச்சர்ஸ் வந்து சொல்லுவாங்க. சொல்லு. அப்படி திருப்பாங்க, பதட்டமா இருக்குல்ல. நீ சொல்றதே ஒழுங்கா சொல்லல. How do I tell you? எஸ் பென்ல வந்து ரிமோட் கண்ட்ரோல் ஆப்ஷன் இருக்கு. ரிமோட் கண்ட்ரோல் ஆப்ஷன் இருக்குன்னு சொல்லாத, இதை வந்து ரிமோட்டா யூஸ் பண்ணலாம். புருஷன் சொன்னா 2 1 4. இப்ப சொல்லி எத்தனை? 4. அப்படி உனக்கு கிடையவே கிடையாதா? ரிமோட் கண்ட்ரோல் ஆப்ஷன் எல்லாம் கிடையாது. ரிமோட் கண்ட்ரோல் பண்ணலாம்னு
இதை கலாய். என்ன பண்ண இந்த பெண்ணை சாட்டு கண்ணை குத்திடாதுன்னு சொல்கிறேன். அதே கலாயாக வரும். என்ன சொல்கிறேன்? சரி போட்டாக்க என்ன பண்ணுற? இந்த பெண்ணை வச்சு கண்ணை இன்னும் குத்திடாத, சும்மா பண்ண கண்ணை குத்திடாத அப்படின்னு நான் சொல்கிறேன். கண்ணை படப்போகுது அப்படின்னு சொல்லி நான் தூங்குற மாதிரி ஆக்ட் பண்றேன், நீ முடிச்சிருக்க மாதிரி ஆக்ட் பண்ண. உண்மையாக கண்ணை குத்தி சொல்ல. அப்புறம் இந்த எஸ்பென் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் இந்த எஸ்பென் பார்த்தீங்கன்னா நிறைய பர்பஸ் யூஸ் பண்ணலாம். அதுவும் இல்லாமல் ஒரு என்ன சொல்கிற கண்ணை குத்திட்டாரு. சரிங்க சரிங்கயா சரிங்கயா. ஸோ எஸ்பெனோட ஃபீச்சர்ஸும் S22 அல்ட்ராவோட ஃபீச்சர்ஸும் ஷேர் பண்ணுறது தான் இந்த பெருசு. நாங்கள் கேமரா பாருங்கள். கைஸ் ஆக்சுவலாக எஸ்பெனோட ஃபீச்சர்ஸ் வந்து ஷேர் பண்ணுறது தான் வீடியோவே வந்து போஸ்ட் பண்ணோம். ஸோ ஓகே கைஸ், தேங்க்யூ ஆல், தேங்க்யூ ஸோ மச்.